டைம் ஆகி போச்சு, அவசரம் தெரியாம வந்துடுறான். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு டைரக்டர் வர போறாரு. மணி 8 ஆகி போச்சேயா, ஷூட்டிங் ஆரம்பிக்காம இருக்க. ஏ பாண்டியராஜன், தங்க பாண்டியராஜன், என்னையா ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு வரைக்கும் நேரமையா? டைம் ஆகி போச்சு, டைரக்டர் வந்து கத்த போற. மணி 8 ஆகி போச்சு சார். அந்த கேரக்டர் இந்த பையன் நல்லா இருப்பாப்லன்னு பாருங்க சார். ஏன் முக்கியமான கேரக்டர் ஆளு கலரா இருக்கானையா சார்? அதெல்லாம் பட்டிட்டிங்கிறீங்க, பார்த்து கருப்பு ஆக்கிடலாம் சார். ஏய் இப்ப எங்கேயா டயர் இருக்கு சார்? அதெல்லாம் மூக்க பாரு, மூக்கு எவ்வளவு பொறப்பா இருக்கு பாரு சார். இப்போ போய் ஆபரேஷன் தம்பி, இப்ப ஆபரேஷன் பண்ண முடியுமா தம்பி? வாய்ப்பு இல்ல. வாய்ப்புனாலுமே ஒரு டைம் இல்லையா? டைரக்டர் வந்துட்டு இருக்காரு. அது கரெக்டா இருக்கு இல்லையா? ஆடாம் நில்லையா, சாம் நில்லையா, அவசரம் புரியாம. ஐயா இருக்குல்ல, கரெக்டா இருக்கா சார்? இருக்கு சார். எங்க இருக்கு சார் தாடிக்குள்ள பாருங்க சார். ஏய் முத கண்ணாடி கழட்டு போடியா. இருக்கியா? இது என்ன ஓட்ட சார்? அது காது ஓட்ட சார். ஓ காது ஓட்டையா? அவசரத்துல ஒன்றும் புரிய மாட்டேது தம்பி. நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? நீ சொல்லிட்டேயா? சொல்லிட்டேன் சார். 13 நாள் எக்காந்த கொண்டு இந்த தாடிக்குள்ள இருக்க மச்ச அழிஞ்சிடக்கூடாது, கவனமா இருக்கணும். பெரிய கண்டினியூட்டி சீன் தம்பி. சரியா? குளிக்க முடியாதா சார்? ஏயா மூஞ்சிய கழுவ கூடாது, கூட குளிக்க உஸ்காவே திங்க கூடாதான்றே பிரியாணி திங்கவா சார்? கேட்கிறேன் பாரு, நான் சொல்ற கேளு. இது வந்து மெயினான சீனு. எவ்வளவு கோழி நீ நல்லா நடிக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு டைரக்டர் இதே மாதிரி சீனு கண்டினியூவா கொடுத்துட்டே இருப்பாரு. சரி சார். சரியா? சரி சார். அதாவது இதா போன் வந்துருச்சா? ஹலோ சார். சார் நாங்கள் ரெடியாக இருக்கோம் சார். ரெடியா சார், அங்கேயே சார் இருக்கோம். ஓகே சார், ஓகே சார். எப்போ வருவாங்க? வந்துட்டே இருக்காரா? அதுக்கு முன்னாடி பையனை வச்சு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற. தம்பி இங்க வா சார். நில்லு. இருக்கு சார், இருக்கு சார். கண்டினியூட்டி தம்பி. நீங்க என்ன பண்றீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் சொன்ன உடனே இப்படி வாங்க, இப்படி நில்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் சொன்ன உடனே நேரா பாருங்க, கார்னருக்கு போய். கார்னரா? அப்படியே நேர மலை உச்சி தெரியுதா? ஆமா சார். அங்க போயிருங்க. சரி சார். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்ல. சரி சார். செகண்ட் ஆக்ஷன்ல என்ன பண்றீங்க? அங்க இருந்து குதிக்கணுமா சார்? தம்பி கதையை கூட விளையாடாதீங்க. சரி சார். ஆர்வ கோளாறு இருக்கலாம், இப்படி அதிக பிரசரமா பேசக்கூடாது. சரி சார். என்ன சொல்றேன்னா, போறீங்களா? ஆமா சார். அப்படியே ஏறி செகண்ட் ஆக்ஷன் அப்படியே மெதுவா இறங்குறீங்க. ஓ செகண்ட் ஆக்ஷன்ல மெதுவா இறங்க, அதுதான் கதை. சரி சரி. ஆனா எக்காந்த கொண்டும் மச்சா அழிஞ்சிடக்கூடாது தம்பி. நான் பாத்துக்கிறேன் சார். போலாமா? ரெடி சார். ஆக்ஷன் சொல்லுங்க சார். ஆக்ஷன் சொல்லலாமா? சார். 1 கண்ணாடியை கழித்தியா? இங்கிட்டு போயிட்டு இங்க போயா? சரி. கண்ணு தெரியாத அவனுக்கு. 1 2 3 ஆக்ஷன். இன்னைக்குள்ள போயிடுவானா? ரெண்டாவது ஆக்ஷன் சொன்னா கேட்குமா என்னன்னு தெரியலையே. எப்பா எப்பா கண்ணாடி ஏற கீழே விழுந்துட்டு சப்பா மச்சம் இருக்குன்னு நினைக்கேன். எப்பா எப்பா முடியல. அப்பா ஏண்டா மாப்பிள்ள, இன்னைக்கு எத்தனை நாள்? ஏப்பா ஏய் அது கணக்கு இல்லப்பா, நீ வேற. ஆனா நல்லா பொழுது போயிடாதீங்களாச்சு. ஏப்பா உண்மையில இவன் சினிமால பெரிய ஆளா வந்துருவானோ? ஏன்? அப்புறம் என்னப்பா, அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு கேட்டு அலைகிற நம்ம சொல்ற பேச்சை கேட்டு இந்த ஓட்டம் ஓடுறானே. உண்மையிலே டைரக்டர் சொன்னா வேற லெவலுக்கு போய் 7 மலை தாண்டிதான் போக்கு.
அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ ஆனா நமக்கு கட்டாயம் கிடைச்சும்டா. நல்ல பொழுது போகுதுடா.